friends, welcome to Dhana's way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா ஒரு இட்லி பொடி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நான் இட்லி பொடி என் ஸ்டைல் எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்க போறேன். ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்புல 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து தான் ஜாஸ்தியா இருக்கணும், கடலைப்பருப்பு கம்மியா இருக்கணும். 50 கிராம் எள்ளு, இது ஃப்ளேவரே அதான், எள்ளு தான் அதிகமாக சேர்க்க போகிறேன். 50 கிராம் எள்ளு, 20 மிளகாய், காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன், 20 மிளகாய், 2 கட்டி பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இட்லி பொடிக்கு இவ்வளோதான் தேவையான பொருட்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட், உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் இது ரெண்டுமே இன்னைக்கு சேர்க்கலை, ஒன்லி ஃபார் எள்ளு டேஸ்ட் மட்டும் தான் இன்னைக்கு. இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இப்போ பருப்பை லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். உளுந்து, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுபட்டாச்சு. இந்த அளவு கலர் மாறினா போதும், நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது எள்ளு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரணும். எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் ஆற போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். அப்போதான் மிக்சியில் நல்லா அடிபட்டு அரையும். நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இதை ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான். அடுத்து எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுபட்டுருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்தாச்சு, அதை எடுத்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்ல நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாம். போதும், உப்பே லைட்டா இந்த சூட்லயே வறுத்து எடுத்துட்டு அதில் கொட்டிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பெருங்காயம், மிளகா, ஃபஸ்ட்டு ட்ரிப் கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாம். இது மாதிரி குறைன்னு அரைச்சின்னு வந்தாச்சு. இதுதான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி பொடி நல்ல வாசமா இருக்கு, நல்ல வாசனை கொடுக்குது எள்ளு பொடி. இது அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான்.
இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சிருக்கேன். நம்ம சாப்பிட சொல்ல அந்த பருப்பில் கடிப்பட சொல்ல நல்லா சூப்பராக இருக்கும். இது ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நெய் எது ஒன்றாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி பொடி ரெடி.